ஆராதனை நடந்துச்சு. ஸ்தோத்திரம். முதல் தேதியா அப்படின்னா நானே எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில அந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தோடு நாம் பிரவேசிக்கிறோம். அதனால தொடர்ந்து வருகிற ஜனவரியிலிருந்தாவது நீங்கள் கலந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள், அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபை இன்னைக்கு முடிஞ்ச பிற்பாடு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. உங்களுக்கு திருவிருந்து ஆராதனையோட ஆவிக்குரிய போஜனம் மாத்திரமல்ல, சரீரக்குரிய போஜனமும் உண்டு. அதனால டைமை பார்க்காம, நேரத்தை பார்க்காம கர்த்தருடைய வார்த்தையை முனைப்புடன் கேட்பதற்கு, அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கும்படியான சிந்தையோடு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்ப போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துப்போம். இந்த மாசத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை எபிரேயரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை சத்தமாய் வாசிப்போம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை விரும்புகிறவர்கள் அதை கனியை புசிப்பார்கள். ஸ்தோத்திரம். ஆமென். உங்க வாயில என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனாலதான் வாசிக்க சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே. சொல்லுங்களேன். நிச்சயமாக, டெஃபினெட்லி, ஷோர்லி நான் உன்னை என்ன பண்ண போறேன்? பிளஸ் பண்ண போறேன், அண்டு மல்டிப்ளை பண்ண போறேன், பெருக பண்ண போகிறேன் என்று சொல்லி இந்த மாசத்துல கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஏதோ ஸ்தோத்திரம் அழுற குழந்தைக்கு வாழைப்பழம் கொடுக்கிறவர் இல்லை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னா இருப்பார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. மனுஷன் சொல்லுவானா செய்ய மாட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோன்னு சொல்லி என்னாகுமோ 23:19 வாசிச்சோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியானால் தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் செய்வாரா செய்ய மாட்டாரா? கையை தட்டுங்களாப்பா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் அந்த நிச்சயமாக சேர்க்கணும்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல வேண்டியதானே? ஆனா இந்த வார்த்தையில மாத்திரம் ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக, டெஃபினெட்லி, ப்ராமிஸ்லி, இல்ல ஷோர்லி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஏன் ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னா, மேல் வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். 13வது வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, கவனிங்க ஸ்தோத்திரம், ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா, மெசபதோமியா பட்டணம் என்று சொல்லுகிற பாபிலோனின் தலைநகரத்துல இருக்கிறான். பாபிலோன் ஒரு வேசிகளின் நகரம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. பாவம் நிறைந்த, ஸ்தோத்திரம், விபச்சாரம் நிறைந்த, வேசி மார்க்கம் நிறைந்த ஒரு நகரத்தின் தலைநகரத்திலே ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பட்டணத்துக்கு பேரு தான் மெசபதோமியா, கல்தேயர் பட்டணம். ஆமென் ஸ்தோத்திரம். அங்க இருக்கிற அவனை போய் இப்ப ஆண்டவர் சந்திக்கிறார். ஆமென். அங்க இருக்கிற அவனை போய் ஆண்டவர் சந்திக்கிறார். ஏன் அவன் அங்க போனா எல்லா டீட்டெயிலும் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுவேன். தயவுசெய்து நீங்க நல்லா இந்த சரித்திரத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். சரித்திரம் தெரியாம நீங்க கிறிஸ்தவர்களா இருப்பது ரொம்ப ஸ்தோத்திரம் வேதனைக்குரிய காரியம். அதனால ஹிஸ்டாரிக்கல் எல்லாம் நல்லா தெரியணும். ஆபிரகாம்னா அவர் யாரு, அவருடைய குலம்னா கோத்திரம்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஈசாக்குனா யாரு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஸ்தோத்திரம். அப்படி இல்லைன்னா, தெரியல அப்படின்னா அந்த பைபிளை நம்ம கையில எடுக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால இந்த ஆபிரகாம் பாபிலோன் என்று சொல்லுகிற வேசிகளின் நகரம் என்று பெயர் எடுத்துகிற பகுதியில் இருக்கும்போது அந்த வசனம் அழகா சொல்லுது, மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ வாப்பா, நான் உன்னை பிளஸ் பண்றேன்னு சொல்லி அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இத ஸ்தோத்திரம் ஒரு புறஜாதியான ஜனங்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவன் எங்க இருக்கிறான்? எந்த குரூப்ல இருக்கிறான்? ஆண்டவரை அறியாத கூட்டத்துல இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு முன்னாடி அவன் பார்த்தது கிடையாது, அவனுடைய சத்தத்தை அவன் கேட்டது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனை சந்தித்து, நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன்னா அவன் நம்புவானா? நம்ம நம்புவோமா? நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார்னா நம்மளால நம்ம இல்ல. அவர் எங்க ஆசீர்வதிக்க போறார்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விடியே தான் சொல்லிங்கிறாரு இன்னும் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். உனக்கு வீடு கட்டி தருவேன்னு சொன்னாரு, சொல்லினே தான் இருக்கிறாரு. உன்ன வீடு கட்டின பாடு.
ஸ்தோத்திரம். பிள்ளை கல்யாணம் பண்ணுவேன்னாரு, ஒன்னும் பண்ண பாடு. இப்படிதான் நம்ம விசுவாசியை சொல்லி கொண்டிருப்போம். நம்மாலேயே என்ன பண்ண முடியாது, நம்புறதுக்கான சூழ்நிலை இருக்காதுங்க. ஆனா இவன் புறஜாதியான், தேவனை அறியாதவன், தேவனுக்கு இவனுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, தொடர்பும் இல்ல. அந்நிய தேசத்துல அந்நிய ஜனங்களை வணங்குகிற கூட்டத்தோடு அந்த சிலைகளை செய்து விற்கிற தகப்பன் வீட்டிலிருந்து, கவனிங்க, அந்நிய ஜனங்க சிலைகளை வணங்குறாங்க இல்லையா, அந்த சிலையை சப்ளை பண்றதே இவங்க அப்பதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலை செஞ்சு கொடுக்கறது யாரு? ஆபிரகாமுடைய அப்பாவாகிய தேராகு. அப்பனா இவர் ஆண்டவர் அறிந்திருப்பாரா? ஆண்டவர் யாருன்னு தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சத்தம் என்னன்னு புரியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் போய் புரியாத சூழ்நிலையில, அறியாத சூழ்நிலையில ஆபிரகாமை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அழைத்து சொல்லுகிறார், நிச்சயமாக நான் உன்னை, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஏன் அவரை சேர்த்தார்னு இப்ப புரியுதா? எப்ப என்ன நம்பி வா, கண்டிப்பா உன்ன என்ன பண்ணுவேன் நானு, பிளஸ் பண்ணுவோம்பா, என்ன நம்பி வாப்பா, நிச்சயமா என்ன பண்றான், உன்ன ஆசீர்வதிப்பம்பா, வாப்பான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதை சும்மா கூப்பிடல. 13வது வசனத்தை மூசா வாசித்து முடிங்களேன். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, இப்ப போய் கூப்பிடுறாரு ஆபிரகாம, வாப்பா அவனை பிளஸ் பண்றேன். அவன் நம்ப மாட்டான். அவன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ யாருன்னே தெரியல, எதுனே தெரியல, ஒரே சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை பார்க்க முடியல, உன்னை நம்பி நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் முழிக்கும் போது, ஆபிரகாம் தயங்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாரு. என்ன செஞ்சா தெரியுமா? தன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லாத போது இப்ப ஆபிரகாமை அழைக்கும் போது என்ன பண்ணாராம் தெரியுமா? தனது பேரில் தானே சத்தியமா நான் உன்னை ஆசீர்வதிப்பம்பா, வாப்பா என்னை நம்பி வாப்பான்னாராம். ஆமென். எப்படி சொன்னாரு? எப்படி சொன்னாரு? சத்தியமா நம்ம அப்படிதானே சொல்லுவோம். அதான் அடுத்த வசனம் சொல்லுது, ஆணையிடுவதற்கு உறுதியா இருப்பது எது? சத்தியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் நம்பணும்ன்றதுக்காக அவர் சொல்றாரு, தன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே தனது பேரில் தானே ஆணையிட்டு. எப்படி ஆணையிட்டு இருப்பாரு? என் மேல சத்தியமா சொல்றேன், உன்ன என்ன பண்ணுவேன் நானு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமா உங்களை என்ன பண்ண போறேன், என் மேல சத்தியமா உங்களை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றாரு. கையை தட்டுங்களேன். ஆமென். அல்லேலூயா. நம்புங்கன்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் பக்தன் இப்படியே பாடுகிறார், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, இனி வாழ்க்கை இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். சூழ்நிலையை நம்புறதுக்கு இல்லைனாலும் நான் இயேசுவை மட்டுமே நம்புவேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா அவர் மேலே சத்தியம் போட்டுக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பசங்க சத்தியம் போடுவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். சத்தியமான்ட்டு. ஆமென். அப்புறம் பின்னாடி வந்து சொல்லுவான், நான் சத்தியம் தான் போட்டேன். ஆமென். கூட சேர்த்தானும். ஆமென். அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. ஆமென். உண்மையான சத்தியம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பேரில் அவரே ஆணையிட்டு இப்ப ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, ஸ்தோத்திரம், பெருகவே பெருக பண்ணுவேன்னு சத்தியம் போட்டவனே தான் நம்புறாரு இவரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பதான் நம்பி என்ன பண்றாரு, ஆண்டவரை பின்பற்றி வர ஆரம்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல நம்பி வந்த ஆபிரகாம் வெட்கப்படாதபடிக்கு ஆபிரகாமை அவர் சொன்னபடியே ஆசீர்வதித்து அவரை பெருமைப்படுத்தி பெருக செய்து இன்றைக்கு நாமும் கூட ஆபிரகாமின் சந்ததி என்று பெயர் எடுக்கிற அளவுக்கு அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். கையை தட்டி ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. இந்த சபை முடிய போதுன்னு சொன்னாங்க, ஆண்டவர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. ஆமென். முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். முடிஞ்சிரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபை நடக்கவே கூடாதுன்னு தான் பெரிய கலாட்டா. இந்த கலாட்டாவை பார்த்து யாரும் சபைக்கு வரக்கூடாது. ஆமென். ஏன் கலாட்டான்னு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விடிலாம் சண்டை போட்டா ஒரு ஜனமும் சபைக்கு வராதான். ஸ்தோத்திரம். சபையை இழுத்து மூடினமா எப்படியாவது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதான் மனுஷன் நினைச்சாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும். முடிவு தான் அவருக்கு ஸ்டார்டிங்கு.
ஆமென். கையை தட்டுங்களேன். உங்களுக்கு ஈடே இல்ல. ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ஸ்தோத்திரம், அந்த மெசொப்பொத்தேமியா பட்டணத்தோடு கூட அழிந்து போக வேண்டிய ஒன்று, முடிய வேண்டிய ஒன்று. ஆனா அங்கிருந்து தான் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஸ்தோத்திரம். அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவனை பெருக பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால், அதே ஆண்டவர் தான் இந்த 12வது மாசத்துல பிரவேசித்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக டெஃபினெட்லி ஷூர்லி ஐ வில் bless thee and multiply thee என்று சொல்லுகிறார். உங்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென்னு கையை தட்டி பெற்றுக்கொள்றீங்க? நல்ல கையை தட்டி ரீ பாபா நல்ல கையை தட்டுங்க. ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொல்லி என்னாகும் 24:1 வாசிக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற இஸ்ரவேலராகிய நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு இன்ட்ரெஸ்டாம், பிரியமாம், பிடிச்சதாம். அப்படின்னா நம்மள ஆசீர்வதிக்காம இருப்பாரா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால இந்த 12வது மாசத்துல பல தேவையோடு, பல எதிர்பார்ப்போடு நீங்கள் பிரவேசித்திருக்கலாம். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் எனக்கு கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி அங்கலாய்ப்போடு பிரவேசித்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? நல்ல கையை தட்டி ஆமென். ஆமா, ஆபிரகாமை எங்கிருந்து அழைத்தார்னு சொன்ன, ஸ்தோத்திரம். அதனால நம்ம தொடர்ந்து இந்த மாசம் இதை தான் பார்க்க போறோம். அப்படின்றதுனால சுருக்கமா இன்னைக்கு அவனுடைய அழைப்பை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். ஆபிரகாமை அழைத்த அழைப்பின் விதம் என்ன? ஸ்தோத்திரம். அதுல ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த ஸ்பெஷலை மாத்திரம் சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அதிகபட்சமா ஒரு 30 நிமிஷத்துல முடிப்பேன். ஸ்தோத்திரம். அதனால அடுத்த நிகழ்ச்சி நாம் கடந்து போக வேண்டி இருக்கிறபடினாலே இப்போ நீங்க வேதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனமும், அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 3வது வசனத்தையும் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:1, அப்போஸ்தலர் 7:3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார் அப்படின்னு 12:1 இருக்குது. அப்போஸ்தலர் 7:3 ஒருத்தர் வாசிப்போம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். நான் இந்த 2 வசனத்தை படிக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸ்தோத்திரம். எபிரேயர் ஆதியாகமம் 12:1 போன்றாரு, அப்போஸ்தலர் 7:3 வான்றாரு. ஸ்தோத்திரம். போன்றது ரைட்டா, வான்றது ரைட்டா? ஸ்தோத்திரம். அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆன போது எனக்கு தெரிந்த ஒரு பைபிள் ஸ்காலர் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். வேதாகம நடமாடும் வேதாகமனே பேர் அவருக்கு. ஸ்தோத்திரம். எந்த வசனம் எங்கிருந்து கேட்டாலும் சொல்லுவார் அப்படியே மனப்பாடமா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த பைபிள் ஸ்காலர் இடத்துல போய், ஐயா ஆதியாகமம் 12:1 போனுக்குது, அப்போஸ்தலர் 7:3 வானுக்குது, எது கரெக்ட்? போ கரெக்டா, வா கரெக்டான்னு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எனக்கு புரியல. போன்னு சொன்னா போ, 2 இடத்துலயும் போன்னு தான் இருக்கணும். ஒரு இடத்துல போனுக்குது, இன்னொரு இடத்துல வானுக்குது. ஸ்தோத்திரம். என்னையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு, ஆதியாகமம் 12:1 தான் ரைட்டு. ஆமென். அப்போஸ்தலர் 7:3 ஸ்தேவானை பிடித்து கொண்டு போய் ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி நிக்க வச்சதுனால பயந்து போய் பதறி போய் போவ வானு வளர்ட்டாரு அப்படின்னாரு. ஸ்தேவான் சொல்றது அப்போஸ்தலர் 7:3. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தேவான் போய் சொல்றாரு ஆலோசனை சங்கத்துல நடந்த சம்பவத்தை. ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும்போது பயத்துல பதறி போய் என்ன பண்ணிட்டாராம் ஸ்தேவான், ஒளரி போன்றத வாண்டாரு அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். இதை என்னால ஏத்துக்க முடியல. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? உங்களை மாதிரி இருந்தா நான் ஏத்துன்னு இருப்பேன். ஆனா நான் கொஞ்சம் மோசமான ஆளு. ஸ்தோத்திரம். சரியான விளக்கம் தெரியாதவரை விடவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் ஏத்துக்கல. சரி ரொம்ப நன்றின்னு சொல்லி வீட்டுல வந்து முட்டி போட்டேன். ஆமென். ஆண்டவரே போனுக்குது, இங்க வானுக்குது. ஒரு பைபிள் ஸ்காலராண்ட கேட்டா அவர் சொல்றாரு ஸ்தேவான் ஒளரி பேசினார்னு. வேத வசனம் எல்லாம் 2 தீமோத்தேயுல இருக்குது, பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. ஆமென். இந்த பைபிள்ல இருக்கிற எல்லா வசனமும் பேசுறது யாரு? பரிசுத்த. ஆதியாகமத்தை எழுதுனது மோசே, அப்போஸ்தலர்ல 7வது அதிகாரத்துல பேசுறது ஸ்தேவான். யாரு பேசினாலும் அவர்களுக்குள்ள இருந்து பேசுறது
ஆவியானவர். அப்போ ஸ்தோத்திரம், ஆவியானவர் உளறுவாரா? ஸ்தேவான் உளட்டான்னு அவர் சொன்னாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப வேத வசனம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா ஆவியானவர் உளர மாட்டார். ஆமென். அப்பனா ஏதோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லும் போதுதான் ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்த வேத வெளிச்சத்தை தான் இன்னைக்கு உங்களாண்ட சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இது ரெண்டு வசனத்துக்கும் பெரிய வித்தியாசங்குது. ஆமென். அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்க போறோம். அதிலே சொல்லுங்க, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய அழைப்பு, காலிங் ஆஃப் த ஆபிரகாம் என்ற தலைப்புல உங்களோட நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க போறேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கவனமா கேட்டுங்க, ஸ்தோத்திரம். உங்களுக்கு இது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலர் 7:3 வாசிப்போம். 2:3 ரெண்டையும் சேர்த்து 3 வாசிங்களேன். வாசிங்க. என்ன புக்கு மைக்ல வாசிக்கணும். நல்ல சிஸ்டராண்ட ரெக்கார்ட் ஆகுது, அங்கே மொட்டையாகுது மெசேஜ். அதற்கு அவன் கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசபதோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். எங்க இருக்கும்போது? மெசபதோமியா என்கிற கல்தேயர் பட்டணம். காரானூருக்கு முன்னாடி அவன் குடியிருந்தான். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். எங்க குடியிருந்தான், எப்படி குடியிருந்தான்னு நமக்கு தெரியணும். ஸ்தோத்திரம். முதல் மனுஷன் யாரு? ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் மீந்தவங்க யாரு? நோவா, அவனுடைய 3 குமாரன், அவருடைய மனைவிகள். ஸ்தோத்திரம். நோவா எத்தனாவது தலைமுறை? எத்தனை நோவா? 1 எடுமோ 1வது அதிகாரம். 1 அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. எத்தனாவது தலைமுறை கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 1 அப்படியே கூட்டினாங்க. ஆதாம் 1 சேர்த்து 3 4 5 6 7 8 9 10. நோவா எத்தனாவது தலைமுறை? 10. கவனிக்கிறீங்களா? நோவா எத்தனாவது தலைமுறை? ஆதாமுக்கு அப்புறம் 10வது தலைமுறை. நோவா தவிர, நோவா அவனுக்கு பிறந்த 3 பிள்ளைகள் அதிலே வராங்க பாருங்க, சேம், காம், யாபேத். இந்த 4 பேர் தவிர மற்ற எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்க எல்லாத்தையும் கர்த்தர் ஜலப்பிரளயத்தினாலே அழித்து விட்டார். இருக்கிறது யார் தான்? நோவா, அவனுடைய 3 பிள்ளைகள், நோவாவுடைய மனைவி, அவனுடைய 3 பிள்ளைகளுடைய மனைவி, சேம், காம், யாபேத். இந்த 8 பேர் மாத்திரம் மீந்திருந்தார்கள். மற்ற அத்தனை பேரையும் தேவன் கோபத்தினாலே, அவர்கள் செய்த பாவத்தினாலே அழித்து விட்டார் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த 3 பேர்லயும் காம் என்பவன் ஆண்டவருக்கு விரோதமாய் தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளியில சொல்லி சாபத்தை பெற்றுக்கொண்டான். அதனால அவனுடைய ஜெனரேஷனை குறித்து அதிகமாக வேதத்தில் எழுதப்படவில்லை. சேமும் யாப்பேத்தும் தான் இப்போ என்ன வராங்க, ஜெனரேஷன் பட்டியலில் வராங்க. இப்ப சேமுடைய சந்ததியை நாம் அதே அதிகாரத்துல 24வது வசனத்துல வாசிக்க முடியும். வாசிங்க. 1:24. சேமுடைய பையன் அர்பகசாத், அவன் பையன் சாலா, ஏபேர், பேலேகு, ரெகு, செருகு தான் தேராகு. இங்க செருகுனுக்குது. தேராகு, நாகூர், தேராகு, ஆபிரகமாகிய ஆபிரகாம். ஸ்தோத்திரம். தேராகு சேமுடைய சந்ததியில வராரு இவரு. நோவாவுடைய பையன், மூத்த பையன் பேர் என்னது? சேமு. சேமுக்கு பிறந்த பிள்ளைகள், ஸ்தோத்திரம். முதல் பையன் அர்பகசாத், அவன் பையன். சாலா, அவன் பையன். ஏபேர், அவன் பையன். பேலேகு, அவன் பையன். ரெகு, அவன் பையன். செருகு, அவன் பையன். நாகூர், அவன் பையன். தேராகு, அவன் பையன். எத்தனை கூட்டினீங்களா? கூட்டுங்க கொஞ்சம் பாருங்க. நோவாவுக்கு அப்புறம் எத்தனாவது தலைமுறை பாருங்க? ஆபிரகாம் 10. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஆதாம்ல இருந்து 20வது தலைமுறையில இந்த ஆபிரகாம் உற்பத்தி ஆயிருக்கிற சூழ்நிலையில ஆதாமை வஞ்சித்த பிசாசு ஜனங்களை திசை திருப்பி, நோவாவையும் திசை திருப்பி, நோவா ஆண்டவருக்கு பிரியமானவனா இருந்தான். ஜலப்பிரளயம் வரும் வரைக்கும். ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் சரக்கு போட்டுட்டு தேவனுக்கு விரோதி ஆயிட்டான். ஆமென். நோவாவும் விழுந்து போயாச்சு, எல்லாரும் விழுந்து போயிட்டாங்க. இப்ப பிசாசு மொத்த பேரையும் வளைத்து கொண்டு போய்
அவனுக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் கட்டுறதுக்காக ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல பாபிலோன்ல ஒரு கோட்டையை கட்டுகிறான். அந்த கோட்டைக்கு பேரு பாபேல் கோபுரம். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. அதாவது சாத்தான் ஆட்சி செய்யும்படியாய் ஆதாம் இடத்துல கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரங்களை பிடுங்கி கொண்டு அந்த அதிகாரத்தையும் ஜனங்களையும் தன்வசமாய் திருப்பி கொண்டு அவன் ஆட்சி செய்யும்படியாய் ஒரு ஹெட் குவார்டர்ஸ் வேணும் இல்லையா, தலைமை செயலகம். அதை தான் பாபேல் என்கிற பாபிலோனிலே கட்டினான். ஆமென் ஸ்தோத்திரம். இப்ப ஆபிரகாமும் சேர்த்து எங்க தாங்கிறாரு? பிசாசு கூட்டத்துல, கல்தேயர் பட்டணத்துல, பாபிலோன்ல பிசாசு பிடியில இருக்கிறாரு இப்போ ஆபிரகாம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும் நல்லா. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. அதை அந்த திட்டத்தை உடைக்கும்படியாக தான் தேவன் இறங்கி வந்து அந்த கோபுரம் கட்டுறதை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஜனங்கள் சிதறி போனார்கள். அதுக்கப்புறம் தான் பாஷைகள் பிரிந்தது என்று சொல்லி நாம் அந்த 11வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். அதை வேற ஒரு செய்தியா இன்னொரு நாளைக்கு கொடுக்குறேன். இப்ப நம்ம கவனிப்போம். இந்த 11வது அதிகாரத்துல தான் இப்ப நீங்க வரணும். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரத்தை எடுப்போம். அந்த 11வது அதிகாரத்துல பாபேல் கோபுரம் கட்டுறாங்க. முதல் 2 வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒரு கோபுரத்தை கட்டும்படி பிரயாசப்பட்டாங்க. அந்த கோபுரத்துக்கு பேரு பாபேல் கோபுரம். ஸ்தோத்திரம். அப்புறம் வீட்டில் போய் படிங்க. எல்லாரும் அந்த கோபுரத்தை கட்டும்படியாக பில்டிங் கட்டினே போறாங்க. செங்கல் அறுத்து. ஸ்தோத்திரம். கீழே வந்து கல் வேணும்னா கல் போது, மேல செங்கல் போனா போது. ஸ்தோத்திரம். சிமெண்ட் போனோம், கலவை போனோம்னா போது. இப்படியே போயிருந்து இந்த பில்டிங் கட்டி வானளவுக்கு ஆண்டவருக்கு நிகரா ஒரு பில்டிங் கட்ட போறேன்னு கட்டுறான் பிசாசு. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பில்டிங்? வானளாவிய ஒரு பில்டிங் கட்டி ஆண்டவர் மாதிரியே நானும் ஆட்சி செய்வேன் என்று சொல்லி அந்த பில்டிங் கட்டப்படுகிறது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க? அந்த பில்டிங் வேலை நடக்குது. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு இந்த நியூஸ் போன உடனே இறங்கினாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பில்டிங் கட்டுறத நிறுத்தணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஒண்ணுமே பண்ணல. ஆண்டவர் சிம்பிளா பாஷையை மாத்தி விட்டார். ஆமீன். அப்பதான் பாஷை மாச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே பாஷை தான். பாஷை எப்ப மாச்சு? பில்டிங் கட்ட போர்டு தான் தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஸ்தோத்திரம் எல்லாம் வந்தது எப்போ? ஆண்டவர் இறங்கி வந்து பாஷையை மாத்தி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப கல்லுன்னா அவனுக்கு ஒன்னும் தெரியல, அவன் வேற எதையோ கொடுக்குறான். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாஷை மாறி போச்சு. சிமெண்ட்னா அவன் வேற எதையோ கொடுக்குறான். அப்ப பில்டிங் கட்ட முடியுமா? பில்டிங் கட்டுறது ஸ்டாப் ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்டாப் ஆன உடனே எந்தெந்த பாஷை பேசுறது புரியுதோ அவன்லாம் ஒன்னா சேர்ந்துட்டான். ஆமீன். கன்னடம்லாம் ஒன்னா சேர்ந்து பெங்களூர் ஆயிடுச்சு. ஆமீன். தமிழ் பேசினாலாம் எங்க வந்துட்டோம்? ஸ்தோத்திரம். தெலுங்கு பேசினாலாம் எங்க போயிட்டான்? அப்படியே குரூப்பா பிரிஞ்சு. ஸ்தோத்திரம். அப்படியே பிரிஞ்சு இருக்கிற அந்த சமயத்துல தான் ஆண்டவர் ஆபிரகாமை போய் சந்திக்கிறார். ஆமீன். வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க ஆபிரகாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களே, கையை தட்ட மாட்டீங்களே. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா சத்தமா. அந்த மெசபதோமியா ஹிஸ்டரியில கண்டிப்பா வரும். சமூக அறிவியல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். மெசபதோமியா வருதா? படிச்சுக்கிறீங்களா? ஞாபகங்குதா? ஸ்தோத்திரம். மெசபதோமியா இல்லாம மேப்பே இருக்காது. ஸ்தோத்திரம். போய் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்படி ஹிஸ்டாரிக்கல் ஸ்தோத்திரம் காரியம் நிறைந்த ஒரு பகுதி தான் அந்த மெசபதோமியா. அந்த பட்டணத்துல, அந்த கல்தேர் பட்டணத்துல அந்த பாபேல் கோபுரம் கட்டி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பாஷையை தாறுமாக்கின பிற்பாடு எல்லாரும் குரூப்பா சேர்ந்தாங்க. அப்படி சேரும்போது ஒரு குரூப்ல இருந்தவர் தான் இந்த ஆபிரகாம். அதே 11வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 26வது வசனம். தேராகு 70 வயதாகும் போது ஆபிரகாம் நாரோ ஆரான் என்பவைகளை பெற்றான். 27 தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிரகாம் நாரோர் ஆகோர் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேர் தேச பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். இதாங்க சந்திக்கிற இடங்க மெசபதோமியா. கல்தேர் பட்டணம் வருதா? அந்த கல்தேர் பட்டணத்துல இருக்கும் போதுதான் மகிமையின் தேவன் இப்போ ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கவனிங்க ஸ்தோத்திரம், முக்கியமான காரியம். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு வாப்பான்னு கூப்பிடுறாரு போயிட்டு. ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் அழைப்பு எப்படி இருந்தது? ஆண்டவர் இங்க நின்னுக்குன்னு அங்க இருக்கிற ஆபிரகாமை பார்த்து வாப்பா உன்னை என்ன பண்றேன் நானு? ஸ்தோத்திரம். எங்க கொண்டு போறேன்?
ஸ்தோத்திரம். கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உன்னை கொண்டு போறம்பா, வாப்பான்னு சொல்லி அன்போடு என்ன பண்றாரு? ஆபிரகாமை அழைக்கிறார். ஒரு உருவமே இல்ல, சத்தம் கேக்குது. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டா நம்மளே அந்த இடத்துல நிக்க மாட்டோம். ஆமென். அப்படிதானே? அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஆபிரகாமால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திடீர்னு ஓடி அவங்க அப்பாண்ட சொல்றாரு, அப்பா ஒரு சத்தம் கேட்சி. ஆமென். என்ன சத்தம்? நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு வான்னு ஒரு சத்தம் கேட்சிப்பான்னு அப்பாண்ட சொல்லிட்டான். ஆமென். நமக்கு அழைப்பு வரும்போது நம்மளோட தான் வச்சுக்கணும், மற்றவங்களாண்ட ஷேர் பண்ணக்கூடாது. ஆமென். ஆபிரகாம் போய் என்ன பண்ணிட்டாரு? தேராகாண்ட சொன்ன உடனே, கானானுக்கு போகும்படியான அழைப்பு தானே, எனக்கு கானானுக்கு போற ரூட் நல்லா தெரியும். ஆமென். எனக்கு வா எல்லாரும் சேர்ந்து எங்க போலாம்? கானானுக்கு போலான்னு கிளம்பிட்டாரு. 29 வசனம். ஸ்தோத்திரம். 31 வாசிருங்க, 31 வாசிருங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாயிருந்த தன் மருமகள் சாராயம் அழைத்து கொண்டு அவருடைய ஊர் என்கிற கல்தையனுடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். எப்படி தேராகு கிளம்பினாரு? கூட்டது யார? ஆபிரகாம. இவருக்கு என்ன வேலை? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் தேராகு கிளம்பினாரு? ஆபிரகாம் போய் தன்னுடைய அழைப்பை யாராண்ட சொல்லிட்டாரு? சொல்லக்கூடாது. உன்னை அழைச்சா உன்னோட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுப்பார், உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுப்பார், கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று சொன்னால் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு அதற்காக ஜெபிக்கணுமே தவிர பாஸ்டராண்ட கூட சொல்லக்கூடாது, யாராண்டையும் சொல்லவே கூடாதுங்க. சொன்னா அந்த அழைப்பே அந்த தரிசனமே லேப்ஸ் ஆயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப நீங்க ஜெபம் பண்ணிக்கிறீங்க, வீடு கட்டணும்னு உதாரணத்துக்கு நல்லா கவனிங்க. வீடு கட்டணும் ஜெபம் பண்ணுகிறீங்க, ஆண்டவர் சொல்ற கண்டிப்பாக இந்த ஆண்டில் உனக்கு நான் வீடு கட்டி தருவேன்னு சொல்றான்னு வச்சுப்போம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. நம்மாலே தாங்க முடியாது, ஆண்டவரே பேசிட்டாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படா ஜெபம் முடியுன்னு பார்த்து எகிரி குச்சி அடுத்த வீட்டுக்கு ஓடி, ஆமென் நான் ஜெபம் பண்ணினே இருந்தேனா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னென்ன சொல்லிட்டாரு? வீடு கட்டி தருவேன்னு சொல்லிட்டாருன்னு சந்தோஷத்துல அவங்களாட்ட சொல்லுவோம். அவங்க வீட்டுக்காரு பேங்க்ல வேலை செய்யறவரு. ஆமென். அந்த அம்மா ஒரு கஸ்டமர் மாட்டிக்கிச்சுன்னு உடனே அவங்க வீட்டுக்காரண்ட கோத்து விட்டுரும். ஆமென். இந்த அம்மா வீடு கட்ட போதான் லோனுக்குன்னு எதனா, ஸ்தோத்திரம், இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் வீடு கட்டி தருவேன்னா அவர் கட்டி தருவாரு. ஸ்தோத்திரம். இது வாயை சும்மா வச்சிருந்ததுன்னா என்ன பண்ணிருக்கோம்? ஆண்டவரே இது போய் பக்கத்து வீட்டுல சொன்னதுனால சும்மா இருந்த ஆளு மேல இப்ப அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு? லோனை வாங்கி கொடுத்து லோன்லயே வீட்டை கட்டி, ஸ்தோத்திரம், இப்ப பால் காசத்துக்கு பாச கூப்பிட்டுருக்கோம். ஆமென். இந்த வீடு கர்த்தரால் கட்டப்பட்டது. ஸ்தோத்திரம். லோன்ல கட்டிக்குது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வீடு கட்டப்பட்டது லோன்ல, நம்ம போய் ஜெபம் பண்றது, ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த வீட்டை ஆசீர்வதிக்கணும், இவரே குடும்ப தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துருவோம். ஸ்தோத்திரம். ஆனா அங்க போய் படுக்க முடியாது, தூங்க முடியாது. 5ஆம் தேதி எப்போ வருது லோன் கட்டணும்? ஆமென். வாழ்க்கை ஃபுல்லா பயந்து பயந்தே, லோன் கட்டணே பயந்தே, ஸ்தோத்திரம், நம்முடைய காலம் முடிய வேண்டிய காரியம் ஆயிடும். ஏன் இந்த காரியம் வந்துச்சு அப்படின்னா, நாம் கண்ட தரிசனத்தை, நம்முடைய அழைப்பை போய் மற்றவங்களாண்ட சொன்னதுனால. ஆமென். ஆண்டவர் பேசினார் என்று நம்பி அதை குறித்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருந்தால் அவரே லோன் இல்லாம கடன் இல்லாம கட்டி கொடுத்துருப்பாரு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம வாய் சும்மாரா அதை போய் பக்கத்துல சொன்னதுனால இப்ப தேவையில்லாத லோன் பிரச்சனை நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கிற சமாதானத்தை குலைச்சி, ஸ்தோத்திரம், லோன் கட்டணுன்றதுக்காக ஓட்டி செஞ்சு செஞ்சு லோன் கட்டணும் அப்படின்றதுனால சரீரத்தில் இருக்கிற பலன் போய் சுகர் வந்து, பிபி வந்து, ஆமென், கட்டின வீட்டுல நிம்மதியாக என்ன பண்ண முடியாது, படுக்க முடியாது, தூங்கவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு அந்த நிலைமை தான் ஏற்பட்டுச்சு. தன்னை கர்த்தர் அழைத்தார், இவர் வாய் சும்மார் அதை போய் என்ன பண்ணிட்டாரு? தேராக இடத்துல சொன்ன உடனே அவர் எனக்கு கானானுக்கு போற ரூட்டு நல்லா தெரியும், ஸ்தோத்திரம், நானும் வரேன்னு சொல்லிட்டு அவர் அழைப்பை பாருங்க. 7:3 நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு, சிங்குலரா புளூரல் அது, நீ மட்டும்தான். ஆமென். நீ போ, நீ வா, அப்படிதாங்குது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப தேராக ஆண்ட சொன்ன என்ன ஆயிப்போச்சு? தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனாகிய லோத்தையும் ஆபிரகாமுடைய மனைவியா இருந்த சாராயும் அழைத்து கொண்டு 12:4 வாசித்தீங்கன்னா வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள், மாடுகள், மிருகங்கள் மொத்தத்தையும் கூப்பிட்டுக்கின்னு ஊருக்கு போறதுக்கு கிளம்பிட்டாங்க போ. ஆமென். இது ஆண்டவருக்கு பிடிக்குமா? ஸ்தோத்திரம்.
பிடிக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த பிரயாணத்தை ஆண்டவர் விரும்பவில்லை. அதனால ஆரான் என்கிற ஒரு பகுதியில் அவங்களுக்கு ஒரு கேட்டை போட்டாரு. ஸ்தோத்திரம். கிளம்பி எங்க வந்துட்டாங்க? கல்தேர் பட்டணத்துல இருந்து, மெசபதோமியா பட்டணத்துல இருந்து எங்க வந்தாங்க? இப்ப ஆரானுக்கு வந்துட்டாங்க. ஆரான்ல ஆண்டவர் ஒரு கேட்டை போட்டார். என்ன அந்த கேட் அப்படின்னா, அவங்க இருந்த மெசபதோமியா பட்டணத்தை விட இந்த ஆரானில் இருந்த ஜனங்கள் ரொம்ப வெல்த்தியான ஜனங்கள், பணக்காரங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க அந்த பிசினஸ் தொடங்கினா நல்ல வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மெசபதோமியால செய்து கொண்டிருந்த அந்த சிலை செய்கிற வேலையை வந்து அவங்க அப்பா எங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு? ஆரான்லயே ஸ்ட்ரகிள் ஆகி ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆமென். ஸ்ட்ரகிள் ஆக்குறது ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கல. ஆமென். எல்லாரும் போறது ஆண்டவருக்கு பிடிக்காதபடினால அங்க ஒரு ஸ்டாப்பை போட்டு தேராக அங்கே தங்க வைக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது தேராகுக்கு 70 வயசு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 135 வருஷம் ஆரான்ல வாழறாங்க. எத்தனை வருஷம்? ஸ்தோத்திரம். அடுத்த வசந்த வாசிங்களா? 32. தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205. நம்ம முதல்ல வாசித்தோமே. ஸ்தோத்திரம். 26ல தேராகு எத்தனை வயசு? 70 வயதாகும் போதுதான் ஸ்தோத்திரம் அழைப்பு வருது. இப்ப தேராகுடைய வயசு எவ்வளோ? 205. கிட்டத்தட்ட 135 வருஷம் எங்க இருக்கிறாங்க? ஆரான்லயே தங்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க அப்பா அழைத்து கொண்டு வந்தது ஆண்டவருக்கு பிடிக்கல. அதுக்கு மேல அவங்க அப்பாவுக்கும் வசதியை விட்டுட்டு பணத்தை விட்டுட்டு தொடர்ந்து பிரயாணம் பண்றதுக்கு பிடிக்கல. ஆரான்லயே டேரா போட்டு 135 வருஷம் ஆச்சு. ஸ்தோத்திரம். என்னுடைய மகனை நான் அழைத்து ஆசீர்வதிக்க விரும்பினா இந்த ஆளு ஒரு கேட்டை போட்டு, இந்த ஆளு ஒரு டேஞ்சரான தடுப்பா இருக்கிறானேன்னு சொல்லி இப்ப ஆண்டவர் 205 வயசு ஆகும்போது தேராக போட்டு தள்ளுறாரு. ஆமென். இனிமேல்ட்டு நீ இருந்தா கஷ்டம், ஆபிரகாமை நான் பிளஸ் பண்ண முடியாது, இதோட நீ செத்து போடான்ட்டு என்ன பண்றாராம்? 32வது வசனத்துல. ஸ்தோத்திரம். வாசிங்களேன். தேராகுடைய ஆயுசு நாட்கள், தேராகு ஆரானிலே மரித்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மரிச்ச பிற்பாடுதான் 12வது அதிகாரத்தை எழுதுறாரு முதல் வசனத்துல. ஸ்தோத்திரம். வாசிங்க. இப்போ கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு, ரைட், என்ன பாருங்க இப்ப. ஸ்தோத்திரம். அங்க வந்து அழைக்கும் போது வாப்பா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வாப்பான்னு செல்லமா கூட்டின்னு வர்றாரு. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி கூட்டின்னு வரும்போது தான் அவர் டிஸ்ட்ராக்ட் ஆகி தகப்பனை எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டாரு. அப்படி கூட்டின்னு வரும்போது ஆண்டவர் கொஞ்சம் சோர்ந்து போனபடினால ஆரான்ல அவங்கள ஸ்ட்ரகிள் ஆக்கி 135 வருஷம் அங்க வாழ வச்சு தேராக போட்டு தள்ளின பிற்பாடு இப்ப ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். நீ வா. ஸ்தோத்திரம். ஆமென். உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வானு கூட்டின்னு வந்தவர் இப்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஸ்தோத்திரம். ஆமென். வானு கூட்டின்னு வந்தவர் என்ன ஆயிட்டாரு? இப்போ டென்ஷன் ஆயிட்டு நீ போ அப்படின்றாரு. இப்போ நீ போ. இதுவரையிலும் கூட்டின்னு வந்தது யாரு? ஆரான் வரைக்கும் கூட்டின்னு வந்தது யாரு? ஆண்டவர். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வாப்பான்னு கூட்டின்னு போறாரு. வா வா வான்னு கூட்டின்னு போறாரு. இப்ப தேராக ஸ்ட்ரகிள் பண்ணதுனால ஸ்ட்ரகிள் பண்ண தேராக போட்டதுக்கு அப்புறம் ஆபிரகாம் மேல இருக்கிற அந்த அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாக தேவன் கோபமாகி, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு இப்ப நீ தனியா தான் போகணும், நீ போன்ற. ஆமென். நான் கூட இனிமேலே வரமாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை டென்ஷன் படுத்தினா உங்க கூட அவர் வரமாட்டாரு. உங்க அழைப்பை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க காலைங்க நீங்க புரிஞ்சுக்கணுங்க. என்னை கர்த்தர் அழைக்கிறார் ஊழியத்துக்கு. நல்ல வேலையில இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நல்ல வருமானம், வீட்டுக்கு நல்ல சொபஸ்டிகேட்டடான வாழ்க்கை. கர்த்தர் அழைக்கிறார் ஊழியத்துக்கு வான்னு. ஸ்தோத்திரம். நான் அதை ஏற்றுக்கொள்ளாம கடந்து போன 3 பெரிய ஆக்சிடென்ட். ஸ்தோத்திரம். இனிக்கு மேலே வச்சா ஸ்தோத்திரம் நான் உயிரா இருக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் முழுசு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியத்தை முழு நேரமா செய்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி வந்து வீட்டுல சொன்னா. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. 6 மாசம் சண்டை போட்டாங்க. 1 நாள் 2 நாள் இல்ல, முழு நேர பணிக்கு என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் டிசம்பர்ல சொன்னேன் 2007. ஸ்தோத்திரம். அந்த வருஷம் 2008 ஜனவரியில இருந்து ஸ்தோத்திரம் 7 மாசம் வரைக்கும், கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 6 மாசம் வரைக்கும் எங்க வீட்டுல என்னண்ட பேசவே இல்லை. நீ முழு நேர ஊழியத்துக்கு போவே கூடாதுன்னு சண்டை. ஸ்தோத்திரம். பட்டாபிராமில் எனக்கு ஊழியம், அவங்க இங்கே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் நீ வேலை செஞ்சேன்னு ஊழியம் செய்ய வேண்டியதானே, ஏன் முழு நேர ஊழியத்துக்கு போனேன்னு சொல்லி என்னுடைய மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேராகு மாதிரி என்னுடைய அழைப்பு அவங்களோட சொன்னதுனால. ஸ்தோத்திரம். சொல்லாமையும் போக முடியாத. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
சொல்லிதான் ஆகணும், என்னுடைய சூழ்நிலை. ஆமென். நான் முழு நேர ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு போயிட்டேன்னா எனக்கு குடும்பம்னு ஒரு பொறுப்பே இல்லை, பிள்ளைங்கன்ற ஒரு பொறுப்பே இல்லாத மாதிரி ஆயிடும். ஆமென் சொல்ல. அதனால கண்டிப்பா சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. நான் சொன்னேன். ஆனா சொன்னபோது நடந்த சம்பவம் என்னன்னா, என்னை ஊழியத்துக்கு அவங்க அனுப்புறதுக்கு விருப்பமே இல்லை. ஸ்தோத்திரம். 6 மாசம் என்கிட்ட பேசவே இல்லை. பேசினா சண்டையா தான் இருக்கும். ஸ்தோத்திரம். அவங்க அகரத்துல இருப்பாங்க, நான் பட்டாபுரம்ல இருப்பேன். ஸ்தோத்திரம். 6 மாசம் இது தொடர்ந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் கடைசியா ஒரு நாள் ஃபோன் பண்றாங்க. 6 மாசம் முடிவில். ஸ்தோத்திரம். நான் எதுவுமே சொல்லல. ஸ்தோத்திரம். பக்கத்துல இருந்த மூப்பனாராண்ட கொடுத்துட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முன்னாடி அவராண்ட சொல்லி வச்சிட்டேன், இவங்க ஊழியத்துக்கு ஏன் வந்தேன்னு சண்டை போடுறாங்க ஐயா, போனுக்குன்னு பண்ணா நீங்க பேசிங்க அப்படின்ட்டேன். ஸ்தோத்திரம். அவங்க போனை வாங்கி வெளுத்து வாங்கினாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியம் என்ன உனக்கு விளையாட்டா? ஊழியம் எல்லாரும் செஞ்சிட முடியுமா? ஸ்தோத்திரம். ஐயா ஊழியம் சேர்த்து ஏன் உனக்கு பிடிக்காம இருக்குது, பிசாசாக்கிறியா அப்படி இப்படின்னு பயங்கரமா போட்டு திட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க அடங்கினாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் நம்மை அழைக்கும் போது, நம்மோடு பேசும்போது சரியானபடி அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து கடந்து போவோமானால் அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நமக்கு பலிக்கும். அதை விட்டுட்டு நம்ம வேற யாருக்கிட்டையாவது சொல்லி நாம் அந்த காரியத்திலிருந்து டைவர்ட் ஆகும் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு வந்த மாதிரி நமக்கு வரும் வார்த்தை போணும், கோபமா வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் உன்னை நடத்தினேன், இனி நான் நடத்த மாட்டேன், நீ போ, என்ன கெட்டு போ. ஸ்தோத்திரம். ஆனா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லி கோபமாய் அனுப்புகிற அளவுக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை பயணம் இருந்தது. ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு உறுதியா சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இந்த ஆபிரகாம் தள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, இந்த மாதத்துல இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு பலிக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாமை போல இந்த வார்த்தைகள் நமக்கு பலிக்க வேண்டுமானால், தேவன் அன்பாய் உங்களை அழைக்கும் போது என்ன பண்ணிடணும்? சொல்லுங்க. அல்லேலூயா. கம்முன்னு மூடிக்கின்னு என்ன கூப்பிடுறாருன்னு சொல்லி அழைப்புல வரணும். ஸ்தோத்திரம். நீ போன்னு தான் மறுபடியும் திட்டுறாரு. அப்பவும் அவன் என்ன பண்ணல? 4வது வசனம் வாசிக்கல. 12 நாள்ல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான். வசனம் போய் பாருங்க எப்படி. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே போனான்னு வசனங்குது. ஆனா கூட என்ன போச்சான் பாருங்க, லோத்தும் அப்புறம் அடுத்த வசனம், ஆபிரகாம் தனவியாக சாராய், தன் சகோதர குமாரனாகிய லோத்து, தான் சம்பாதித்திருந்த சம்பத்து, ஆறானிலே சவதரித்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு. இப்போ கரெக்டா பண்றானா? என்ன வசனம் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. நீ போடானா மறுபடியும் என்ன பண்றான்? அவன் தப்பு தான் பண்றான். அதனாலதான் 25 வருஷம் ஆச்சு அவனை பிளஸ் பண்றதுக்கு. வாக்குத்தத்தம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. ஆமென். 75 வயசுல அழைக்கிறார், 75 வயசுல புறப்பட்டு போகிறான். ஆனா 100 வயசுல தான் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். காரணம் என்னன்னா, வார்த்தையை சரியா கேட்டு கீழ்ப்படியாத உங்களை மாறிக்கிறதுனால. ஆமென். சரியா கேட்கணும். முதல்ல கேட்டு சரியா வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். எந்த 2 டைமும் ஒழுங்கா கேட்கவே இல்லை இந்த ஆபிரகாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 25 வருஷம் ஆபிரகாமை ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சார்னா காரணம் என்ன? வார்த்தை நிறைவேறவில்லை. காரணம் என்ன? ஒழுங்கா கீழ்ப்படிங்க, ஒழுங்கா கீழ்ப்படியில. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லக்கூடாத காரியத்தை போய் அப்பாண்ட சொல்லிட்டான், எல்லாத்தையும் கூட்டிக்கினான், ஊரையே கூட்டினான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன போக சொல்லிக்கிறார், வா மொத்தம் வா, நீ வா, மாமா மச்சான் மொத்த வரையும் கூட்டு. ஸ்தோத்திரம். கூட்டது யார? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கும் இந்த வாக்குத்தத்த வார்த்தை பலிக்க வேண்டுமானால், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கரெக்டா கேட்டு என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். வந்தவன் என்ன பண்ணிட்டான்? ஆறான்லயே தங்கிட்டான். ஸ்ட்ரகிள் ஆகி போச்சு. தங்கறதுக்கு காரணமா இருந்தா அவங்க அப்பா. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கிறான், என் புள்ள ஊழியம் செய்யறதுக்கு, அவனை அழைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கறதுக்கு இவன் ரொம்ப தடையாகிறான். என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். உங்களுடைய அழைப்புக்கு யார் தடையா இருந்தாலும் அவங்கள போட்டு தள்ளுவாரு. ஸ்தோத்திரம். புரிஞ்சவங்க சொல்லுங்க. உங்களை கர்த்தர் அழைக்கிறார் ஊழியத்துக்கு, நீங்க வர்றதுக்கு தடையா யாராவது உங்களுக்கு வீட்டுல இருந்தா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன பண்றாரு உங்களை? ஸ்தோத்திரம். அதனால தடையாலாம் யாரும் இருக்காதீங்க. உங்க ஐயா அம்மா ஊழியம் செய்யறாங்கன்னா நல்லா ஊழியம் செய்யணும், என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லோத்தை கர்த்தர் அழிக்கல ஆபிரகாம் மேல் வச்ச இரக்கத்தினால, அது போலதான் என் மனைவியும் ஆண்டவர் அழிக்கல.
என் மேல வச்ச இறக்கத்தினால. இல்லைன்னா அவர் போட்டிருப்பாரு எங்க மனைவியை. ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா 6 மாசம் கழிச்சு திருந்திட்டாங்க அவங்க. ஆமைன்னு சொல்லுங்க. அந்த மூப்பனார் பேசின பேச்சுல இருந்து திருந்திட்டாங்க. இல்லைன்னா அவங்கள போட்டிருப்பாரு ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு தடையா இருந்தா, ஆண்டோட ஊழியத்தை செய்வது தடையா இருந்தா ஆண்டவர் என்ன பண்றாரு? தேராகு மாதிரி காலி பண்ணாதான் ஆபிரகாம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இல்லைன்னா அவன் என்ன பண்ண மாட்டான், அப்பா விட்டு வரவே மாட்டான். 135 வருஷம் அங்க வந்து தங்கிட்டாங்க. சும்மா வழி பிரயாணத்துல தங்கின ஊர்ல முடியுமா இது? ஸ்தோத்திரம். வழி பிரயாணமா போயின்னுக்குறாங்க. இடையில ஒரு ஊர் வருது. அந்த ஊர்ல ஒரு நாள் தங்கலாம், 2 நாள் தங்கலாம். எத்தனை வருஷம்? 135 வருஷம் அங்க தங்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா மெசபதோமியாவை விட இந்த ஆரான்ல நல்ல வருமானம் இருந்தபடினாலே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்ப பார்த்தாரு, இந்த தேராக இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமை நான் ஆசீர்வதிக்க முடியாது. அதனால தேராக என்ன பண்ணு? ஸ்தோத்திரம். உங்க ஊழியத்துக்கு யாருன்னா தடையாகிறாங்களா பாருங்க. ஸ்தோத்திரம். தேராக இருந்தா ஆண்டவர் போட்டுருவாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தடையாரம் இல்லாதபடிக்கு பாத்துங்க. வெளியில யாராவது, வீட்டை தாண்டி இல்ல, வெளியில யாராவது உறவினர்கள் யாராவது, ஸ்தோத்திரம் இல்லையா, நமக்கு எதிராக நினைக்கிற யாராவது தடுத்தாலும், யார் தடுத்தாலும், உங்களை அழைத்தது கர்த்தர் என்றால் யார் தடுக்கிறார்களோ அவர்களை கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? விடவே மாட்டார், அழிச்சிடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைத்திருந்தால், அப்படித்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்தது. இப்ப அழிச்சது மாத்திரமல்ல, கோபத்தோடு சொல்றாரு. நீ போடான்னு சொன்னா இவன் மறுபடியும் என்ன பண்றான்? ஸ்தோத்திரம். அழைச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடியும் ஒழுங்கா கீழ்ப்படியாம கடந்து போனபடினாலதான் 75 வயசுல புறப்பட்டவன் 25 வருஷம் காடுகளிலே மலைகளிலே அலைக்கழிக்கப்பட்டு திரிஞ்சு எங்க போறதுனே தெரியாம என்ன பண்றதுனே தெரியாம 25 வருஷங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. அவன் போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, இந்த கால நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, சற்று நீங்கள் சிந்திக்கணும். இப்பொழுதும் நீங்க ஆண்டுடைய வார்த்தையை சரியாய் கேட்டு அதற்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிஞ்சாதான் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் உடனே வரும். இல்லைன்னா நீங்க சரியாய் கீழ்ப்படியும் வரை நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. அப்ப நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை இந்த மாசத்திலேயே எனக்கு பலிக்கணும்னு நினைச்சா என்ன பண்ண? நீங்க முழுசா ஆண்டுடைய வார்த்தைக்கு, ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு குணத்தோடு நாம் இருக்கும்போதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும்படி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக பைபிளை மூடிட்டு நாம் எழும்பி நிற்போம். ஜெபிக்க போறோம். பிரைஸ் எல்லாம். நம்முடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் நமக்கு நிறைவேற வேண்டுமானால், அந்த வார்த்தைகள் நமக்கு பலிக்க வேண்டுமானால், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படியே கீழ்ப்படுகிறேன்ப்பா. ஸ்தோத்திரம். சாமுவேலத்துல ஏலி சொன்னார், இன்னொரு முறை கர்த்தர் உன்னை அழைத்தால், உன்னோடு பேசினால் என்ன சொல்லணும்? நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று என்று சொன்னார். அதே போல சாமுவேல் சொன்னார். ஆண்டவர் சாமுவேலோடு தெளிவாக பேசினார். இந்த கால நேரத்தில் எத்தனை பேர் ஆண்டவரே நீ சொல்றத நான் அப்படியே கேட்கிறேன்ப்பா, அப்படியே நான் கேட்கிறேன்ப்பான்னு சொல்லி எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்படி அர்ப்பணிக்கிறவங்களா இருந்தா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி என்னோட ஜெபம் பண்ணலாம். ஒரே நிமிஷம். ஆண்டவரே நீ சொல்ற வார்த்தை அப்படியே கேட்டு நான் செய்வதற்கு, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்களேன். ஹல்லேலூயா. 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 உமக்கு நன்றி அப்பா. உமது சித்தம் செய்திடுவே, உமையே நித்தம் நோக்கிடுவே, உமது சித்தம் செய்திடுவே, உமையே நித்தம் நோக்கிடுவேன். என் இமைகள் மூடும் வரையில் என் உமக்காய் என்றும் உழைப்பேன். என் இமைகள் மூடும் வரையில் என் இறைவா உமக்காய் உழைப்பேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அடியேன் கேட்கிறேன். சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். உமது சித்தம் செய்திடுவேன், உமையே நித்தம்
நித்தம் நோக்கிடுவே, உமது சித்தம் செய்திடுவே, உமையே நித்தம் நோக்கிடுவே, என் இமைகள் மூடும் வரையில் என் இறைவா உமக்காய் உழைப்பே, என் இமைகள் மூடும் வரையில் என் இறைவா உமக்காய் உழைப்பே. கேளுங்களேன். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நீ சொல்லும் அடியே கேட்கிறேன். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், சொல்லும் அடியே கேட்கிறேன். ஆபிரகாமுடைய கேட்டார், கீழ்ப்படித்தார். ஆனா கீழ்ப்படுறதுல கொஞ்சம் குளறுபடி. நாமும் அப்படி இருந்தா நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இந்த மாசம் இல்ல, 25 வருஷம் கழிச்சு தான் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படிந்து என்னுடைய தரிசனத்தை என் மட்டில் வைத்துக் கொள்வேன், மற்றவரிடத்துல சொல்ல மாட்டேன். ஸ்தோத்திரம். மனைவியா இருந்தாலும் கணவனா இருந்தாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் அதற்காக ஜெபித்து என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேனே தவிர ஸ்தோத்திரம் யாரிடத்துல சொல்ல மாட்டேன். ஆண்டவர் என்னை அழைக்கும் போது நான் உடனே கீழ்ப்படிவேன் என்ற சிந்தையோடு கூட ஸ்தோத்திரம் வலது கரத்தை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். கிருபை நிறைந்த பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையை அவனுடைய வாழ்க்கையில 25 ஆண்டுகள் கழித்து நிறைவேற்றி இன்றைக்கும் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருந்து உம்மை ஆராதிக்க கிருபை செய்திருக்கிறீங்கப்பா. இந்த தாமதத்துக்கு காரணம் அவனுடைய அழைப்பை, அவனுடைய தரிசனத்தை மற்றவரிடத்துல ஷேர் பண்ணது. ஸ்தோத்திரம். ஒழுங்கா கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படியாதது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எனவே எங்க வாழ்க்கையில் இந்த வார்த்தை பலிப்பதற்கு ஆண்டவரே எங்களுடைய தரிசனத்தை, எங்களுடைய அழைப்பை யாரிடமும் சொல்லாதபடிக்கு உங்களுடைய வார்த்தை கேட்ட நாங்கள் ஒழுங்காய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு என்னை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை 100% ஆண்டு இந்த வார்த்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலிப்பதாக. இந்த 12வது மாசத்துல, டிசம்பர் மாசத்துல, கிறிஸ்துமஸ் மாசத்துல நிச்சயமாகவே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ண போகிறீர் என்று உம்முடைய சமூகத்துல நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என் கடமையை செய்தேன், இதனால் வரும் எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு இடைபெற்றிருக்குமானால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க